எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. எடி காலையில நீ எங்கட்டி போயிருந்தா? வீட்லயே ஆள காணல. என்ன ஓய் கிறுக்கா பிடிச்சிருக்கு தலைக்கு? வீட்ல ஆள் இல்லையா? ஏன் வயல்ல போய் வேலை செய்ததுல மறந்தா போச்சு? ஆமா ஆமா ஆமா, இவ வயல்ல வந்து நல்லா கிழிச்சிட்டா. கொஞ்சம் போல நாத்து நடதுக்கு உன்னால முடியல, இங்க வந்து இருந்துகிட்டா. என்னால எவ்வளவு கழியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். சும்மா என்னால மாடு மாதிரி கடந்து உழைச்ச முடியாது. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை அத முதல்ல சொல்லும். பாரு, மதியம் நான் சாப்பிட வரும்போது நீ வீட்டுல இல்லன்னு நினைச்சுக்க, வீட ரெண்டாக்கிடுவேன். ஏற்கனவே ஒற்றுமையா இருந்த விட ரெண்டாக்கி தான் வச்சிருக்கியா, இதுல வேற திரும்பவும் ரெண்டாக்கவா போறா? சாப்பாடு கேட்ட உடனே கண்ணு முன்னாடி வந்து இருக்கணும், இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் பேசுற வேலை என்கிட்ட வேண்டாம், புரியுதா? இங்க பாரு, இந்த சத்தம் போட்டு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வீட்டுல வந்து எல்லாரும் ஒரு மாதிரி தான் பேசுறிய, புரியுது எல்லாம். ஒரு மாதிரி பேசியவளா? அப்போ மனசு மாறிட்டீரு? என் மனசுல எப்பவுமே மாறாது. யார் என்கிட்ட எப்படி நின்னாலும் என் தங்கச்சி மூலதான் இங்க மருமூலம் கூட்டிட்டு வருவேன், அது கண்டிப்பா நடக்கும். இப்ப மருமோள்கிட்ட வந்து வாயாலதான் பேச்சு வாங்கிட்டு இருக்கிறது. சீக்கிரம் அந்த பிள்ளைய தூண்டி விட்டு கையால பேச வச்சிடாதீங்க. ஓ, உனக்கு அப்படி எல்லாம் ஒரு நினைப்பு இருக்கோ? பின்ன நீர் பேசிய பேச்சுக்கு எனக்கே அடிதரணம் போல இருக்கு. அப்ப புதுசா அந்த பிள்ளை இருக்காதா என்ன? எல்லாம் நீ கொடுத்த தைரியமா இல்ல அந்த பையன் கொடுத்த தைரியமாட்டி? எப்படி பேசியா? வந்து 4 நாள் ஆகல, ஓவரா பேச்சு. 4 நாள் ஆகலையா? ஓய், கணக்கு உனக்கு தெரியாதா? எப்படி அந்த பிள்ளைகிட்ட எல்லாம் பேசுறத பார்த்து எடுத்து பேச, புரியுதா? எனக்கு யார்கிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. போ போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு போ. இந்த ரூல்ஸ் போடுறது, ஆர்டர் போடுறது இதெல்லாம் என்னோடய பூமாரியோட நிறுத்திடுங்க. அந்த பிள்ளைகிட்ட கொண்டு போவாதே, சரியா? பாட்டி, அப்புறம் எனக்கு தெரியும் யார பத்தி என்கிட்ட நீ நல்ல விதமா பேசாத. யாரும் நான் நல்ல பிள்ளைன்னு நினைச்சவும் மாட்டேன். நீ போ அவன் வேலையை பார்த்துட்டு. ஓஹோ, உங்களோட சர்டிபிகேட் அந்த பிள்ளைக்கு தேவை கிடையாது. நீர் உங்கமா வேலையை பார்த்துட்டு ஈரும். தாடிக்காரன் கார் ஆட்டம் கொடுக்குது, கண்டிப்பா பயந்துட்டான். பேசாம போட்டி. குமாரி, குமாரி. என்னப்பா? உட்காரு மக்களே. என்னப்பா? அண்ணன் வீட்டுக்கு வந்தானா? ஆளையே காணல, எங்க போனா? அவனா? அன்னைக்கு அம்மைக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, பார்க்க போயிட்டு நேரத்தை தான் வந்தான். இன்னைக்கு நான் இங்கே வேலை கேட்டு வெளியே போயிருக்கேன். ஓ அப்படியா? உன்கிட்ட அவன் நிறைய பேசியாளா? எப்படி பேசுவாவப்பா, கேட்கறது பதில் சொல்லுவாவ. ஏப்பா? அப்பா கிட்ட என்ன நிலை நிக்க தெரியுமா? உன் அம்மா ஏதாவது சொன்னாலா? எப்படி? ஒன்னும் சொல்லலப்பா. உங்களை என்ன சொன்னாவா? நீ மத்தியானம் என்கிட்ட நல்ல சண்டை போட்டா, நானும் சரியா கொடுத்தேன். அப்படியாப்பா? எனக்கு தெரியாதுப்பா. பாரு, உன் அம்மா தான் அவளுக்கு வாழை பிடிச்சுக்கிட்டு தெரியா. அவ நல்ல பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளைன்னு. அவ கண்டிப்பா ஒன்னே அண்ணனே பிரிச்சக்கு வந்தவாதான். மனசுக்குள்ள எப்பவும் வச்சுக்க. சரிப்பா. வாங்கிட்ட நல்லா பேசுவா. அப்புறம் உன் அண்ணனுகிட்ட உன் தங்கச்சி ஒண்ணும் கொடுக்காதுன்னு சொல்லி கொடுப்பா, புரியுதா? சரிப்பா. அதனால கொஞ்சம் தொடக்கத்திலேயே நீ கொஞ்சம் புத்தியா இருந்துக்க, புரியுதா? சரிப்பா. உன் அம்மா எல்லாம் இப்போதைக்கு திருந்த மாட்டா, அவ எல்லாம் பட்டாதான் திருந்துவா. நீயாவது புத்திசாலிதனமா பழைக்கக்கூடிய வழிய பாத்துக்க. சரிப்பா. சரி சரி, நீ போ. உன் அம்மா வந்தா நான் தான் உன்கிட்ட எதுவும் சொல்லி தந்தேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஆடிட்டு கிடப்பா. நீ போ மக்கா. சரிப்பா. சே, அந்த 3 நாள் ஆகும் முன்னாடி என்ன ஆட்டத்துக்கு வரப்பா. சி, இவளையா இந்த வீட்டு மருமூளை கொண்டு வந்தேன். இனி என்கிட்ட ஏதாவது வாயை திறக்கட்டு, அதுக்கப்புறம் இல்லையா இருக்கு அவளுக்கு கூட. என்னாச்சுதான்? ராணியத்தை வீட்டுல கொண்டு விட்டேன், எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டாங்களா? ஆமாங்க, நல்லா ஜாலியா இருந்துச்சு. எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. ஆனந்த் அவங்க ஒய்ஃபு பூங்கொடி இருக்காங்க இல்லையா, நல்ல டைப்பு, எப்பவும் பேசிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல 2 தங்கச்சி மாதிரி இருக்காங்க இல்லையா, எப்பா யூடியூப் பார்த்து ஸ்வீட் செய்யறேன்னு சொல்லிட்டு என்னவெல்லாமோ செய்து கொண்டு தந்தாங்க. ஆனந்த் வீடு எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். அண்ணன் தங்கச்சி பாசம்னா சூப்பரா இருக்கும். எப்பவுமே ஒற்றுமையா தான் இருப்பாங்க. ஏன் நம்ம வீட்லயே நீங்களும் பூ மாதிரி ரொம்ப பாசமா இருக்கீங்க? ஆமா, நாங்களும் பாசம் தான். ஆனா எனக்கு ஆனந்த் பாக்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்கும். அவங்க தங்கச்சி அவனும் நல்ல க்ளோஸா இருப்பாங்க. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் பூ மாதிரி ரொம்ப க்ளோஸ் தான். பூ மாதிரி என்ன கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. அப்பா சொன்னது உண்மைதான். அண்ணன் நமக்கு வாங்கி தரதுக்கெல்லாம் இங்க வச்சு திட்டிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன் தங்கச்சி ஆசைப்பட்டு கேட்டா பின்ன? ஆமாங்க, அதெல்லாம் நான் பாத்துருக்கேன் இல்லையா. ஆனா நீங்க இப்படி இருப்பீங்க நான் நினைக்க கூட இல்ல. ஏய் வா பூ மாதிரி, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். 100 ஆயுசு வந்துட்டே. ஆமா, வந்ததாலதான் உங்க உண்மையான முகம் எப்படின்னு தெரிஞ்சு. என்ன பூ மாதிரி, என்ன சொல்ற? என் அண்ணன் எனக்கு வாங்கி தரதுல நீங்க ஏன் கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? அத கணக்கு பார்க்க நீங்க யாரு? ஐயோ பூ மாதிரி, நீ தப்பா நினைச்சிட்ட.
நான் அதை பத்தி எதுவும் சொல்லல. அதான் நீங்க அண்ணனும் பேசிட்டு தான் என் காதாலே கேட்டீங்க. அப்புறம் என்ன? பூமாரி இடையில வந்துட்டு விஷயம் தெரியாம அண்ணிக்கிட்ட சண்டை போடாத. நீ இப்ப ரொம்ப தான் மாறிட்ட, எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னை மாத்தினதே இவியதான், எனக்கு எல்லாம் புரியுது. பூமாரி உனக்கு வாங்கி தரதோ எடுக்கிறதோ பத்தி அண்ணி எதுவுமே சொல்லல. எதுக்கு நீ இவங்க கூட சேர்ந்து போய் சொல்ற? நான் காதால கேட்ட பிறவே இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க ரெண்டு பேரும். ச்சே, இந்த வீட்ல எனக்கு இருக்க பிடிக்கல. அச்சுதா ஏங்க, நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்? ஏன் பூமாரி இப்படி கோவப்பட்டுட்டு போறா? நீ எதுக்கும் வருத்தப்படாத. நான் பூமாரி கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். எல்லாம் ஒரு நாள் மாறும், அந்த நம்பிக்கையிலே இரு. சரிங்க.